சினிமா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். இப்ப நம்ம கூட ஃபியூச்சர் வழக்கறிஞர் லாயர் இருக்காங்க. என்ன டாபிக் பேச போறீங்க? வரதட்சணை என்பது சமூக கேடு. உங்களோட பேரை இதே மாதிரி லவுடா ஒரு வாட்டி சொல்லுங்க. எஸ் மோகனப்பிரியா சக்திவேல். சூப்பரா இருக்கு கேட்கும் போதே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலில் கூட தமிழ் மணந்து வேக வேண்டும், எந்தன் வாக்கிற்கிணங்க தமிழ் மொழியை பாதம் தொட்டு வணங்கி அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த மன்றம் புதுமையான பல உரைகளை கேட்டிருக்கிறது. பல சமூக பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறது. எனது நிலைமை உங்களுக்கு தெரியாததும் அல்ல, அதற்காக நீங்கள் யாரும் வெட்கப்பட போவதும் அல்ல. பாதிக்கப்பட்டவள் பேசுகிறேன், தாருங்கள் உங்களின் காதுகளை. நான் பேச வந்துள்ள தலைப்போ வரதட்சணை என்பது சமூக கேடு. கருவினிலே குடி புகுந்தேன், கள்ளிப்பால் கொடுத்து அழிக்க பார்த்தார்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாம். கருவியில் இருக்கும் போதே கவிமணி பாடல் கேட்டேன். அபிமணி மட்டும்தான் கேட்க வேண்டுமா என்ன? என்னை பூமியில் கொண்டாடுவார்கள் என்று பூர்வித்திருந்தேன். ஆனால் நாட்டின் நிலைமையே வேறு என்று கருவை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அறிந்தேன். பெற்ற தந்தை வீட்டை விட்டே ஓடிப்போனேன். கள்ளத்தனமாய் காதலனை கரம் பிடிக்க அல்ல, பெற்ற தந்தையே என்னை பெண்டார் என நினைத்த கொடுமைக்காக. நீ மட்டுமா பாதிக்கப்பட்டவர் என்பீர்கள்? நிச்சயமாக இல்லை. பெண்ணாக பிறக்கும் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தருணத்தில் பாதிக்கப்படுகின்றன. மாதர் தம்மை இழிவு செய்யும், மடமையை கொளுத்துவோம் என்ற புரட்சி கவி பாரதியின் எழுச்சிமிக்க கவிதை வரிகள். சமுதாயத்தின் கண்களாக விலகும் மகளிர் நலனுக்கு கேடென்றால் அது சமூக கேடு மட்டுமல்ல, நாட்டு நலனுக்கும் உலக நலனுக்குமே கேடு என்கின்றார். ஒத்த அன்பால் இணைந்த ஆணும் பெண்ணும் மகிழுடன் குடும்பம் நடத்துவதுதான் இல்லறமாகும். அன்பே இல்லறத்தின் பண்பு, அரணே அதன் பயன் என்றார் வள்ளுவர். இப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே தோன்றும் புனித அன்பை, தூய உறவை கெடுப்பதற்காக தோன்றிய கலாச்சாரம் தான் வரதட்சணை. வரதட்சணை என்பது என்ன தெரியுமா? வரத்துக்கு தட்சணை என்ற பெயரில் பிச்சை கேட்பார்கள். அதை கொஞ்சம் மரியாதையாக வரதட்சணை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். எப்படி நாம் கோயிலுக்கு சென்று தெய்வத்திற்கு தட்சணை செலுத்துகிறோமோ அதுபோல் ஒரு பெண் மணமாகுவதற்கு தன் கணவனுக்கு தட்சணை செலுத்த வேண்டுமா? மனைவியிடமே தட்சணை வாங்குவது அந்த கணவனுக்கு ஆண்மையாகுமா என்று நான் கேட்கின்றேன். ஒரு மாட்டு சந்தைக்கு சென்றால் கூட காசை கொடுத்து விட்டு மாட்டை நம்முடன் அழைத்து வருவோம். அதற்கு பதிலாக காசையும் கொடுத்துவிட்டு மாட்டுடன் செல்வது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஆனால் இதுதான் கலாச்சாரம் என்று இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த வரதட்சணை கொடுமை இந்த சமூகத்தில் எப்படி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது தெரியுமா? இதனால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து போகிறது என்று தெரியுமா? இதற்கு ஒரு சட்ட மாணவியாக எத்தனை வழக்கை நான் கூறுவேன். போன வருடம் நடந்த கரூர் வழக்கையா அல்ல போன மாதம் நடந்த திருப்பூர் வழக்கையா? வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம். அதற்கு சிறை தண்டனை என்ன, ஆயுள் தண்டனையே உண்டு என்று இந்திய சட்டம் தெரிவிக்கிறது. வரதட்சணை கேட்பவர்களே, உங்களுக்கு நான் ஒன்றை மட்டும் கூற விரும்புகிறேன், தாருங்கள் உங்களின் காதுகளை. பெண்ணாகத்தான் பிறப்பெடுத்தேன், பெருமையாக தான் வாழ்ந்தேன். நாளான நாள் முதலாய் ஆயிரம் ஆயிரம் கனவுகள் என் எண்ணக்கூட்டு. ஏக்கத்தோடு சிறகடிக்க என் அப்பாவிற்கோ பெற்ற மகளை கரை சேர்க்க தினமும் சொல்ல முடியாத போராட்டம். பாவி, நான் என்ன செய்வேன்? பட்டியலா ஆட்ட வித்து பாதி பணம் சேர்த்த பின்ன மீதிக்கு என் அப்பா வட்டிக்கு பணம் வாங்க வாக்கப்பட்டு நான் போனேன். அடுக்கி வைத்த ஆசைகளை அப்படியே நொறுக்கிவிட்டு பிறந்த வீடு பெருமை கொள்ள புகுந்த வீடு நான் போனேன். வருஷம் ஒன்று வாழ்ந்துட்டேன், வயிற்றுலையும் சுமந்துட்டேன். ஆனா அவனோ போட்டனாக போதலன்னு பிறந்த வீடு அனுப்ப செய்தான். பாதகத்து என்ன செய்ய? வாங்கிய கடனுக்கு வழி எதுவும் தெரியாம கண் கலங்கி நிற்கும் என் அப்பா முகம் பார்க்க முடியாம என்னை நானே தீமூட்டி என் கதையை முடிச்சுக்கிட்டேன். வயிற்றுல ஒரு பிள்ளையோடு வாக்கரிசி வாங்கிக்கிட்டேன். இறைவா, ஒன்று செய், ஆணுக்கு தாலி கட்டி பெண் வீடு அனுப்ப செய். இல்லை என்றால் ஆணுக்கு கருவறை கொடுத்து அவனுக்கு புரியவை. அப்போதாவது தெரியட்டும், இந்த பெண்களின் நிலைமை புரியட்டும். பெண்களை அடிமை கொள்ளும் எந்த வழக்கும் இந்த சமுதாய நலனை பாதிக்கும். ஆகையால் வரதட்சணை என்ற கொடூர நோயை அடியோடு அழித்து விடுவோம். மகளிர் வாழ்வில் புது வாழ்க்கையை தொடர்ந்து விடுவோம். மகளிர் பெண்களை அடிமை கொள்ளும் எந்த வழக்கும் இந்த சமுதாயத்தை பாதிக்கும். ஆகையால் பாரத தாயை நிலைநாட்டுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த இந்த SS வர்மா சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மோகனப்பிரியா ரொம்பவே அவங்களோட உணர்ச்சிகளையும் அந்த வார்த்தைகள்லையும் வெளிப்படுத்தி ரொம்ப அழகா பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க. எத்தனை வருஷமா இந்த மாதிரி நீங்க ஸ்டேஜஸ்ல பேசிட்டு இருக்கீங்க? இது எனக்கு தெரிஞ்சு இது 20th ஸ்பீச் 15-20 எத்தனை வருஷம் ஆகுது?
20 தான் ஆகுது. 20 ஸ்கூல் படிக்கிற 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் முன்னாடி எல்லாமே நிற்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த ப்ரனவுன்சியேஷன் ஆகட்டும், உங்களோட கருத்தோட ஆழமாகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொல்லுங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ உணர்ச்சி பொங்க அவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இவங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து இவங்க பேசுகிறத நான் பார்க்குறேன். அப்போலேருந்தே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் வரும். எப்பயுமே ஒரு உணர்ச்சியோடு தான் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் காலேஜ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இவங்க பேசுகிறது அப்போலேருந்தே நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இவங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க, எப்பயுமே அப்படி தான் கொடுத்துட்ருப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட் இல்லையா? ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எப்போவும் உங்கள் நட்பும் இதே மாதிரி இருக்கணும், நீங்கள் இன்னும் மேலே மேலே வளர்ந்துட்டே இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். நித்யஸ்ரீ நம்ம கூட இருக்காங்க. சொல்லுங்க நித்யஸ்ரீ, என்ன டாபிக் பேச போறீங்க? மரங்களை வெட்டுவதால் ஏற்படும் தீமைகள். பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப சமத்தா பூனைக்குட்டி மாதிரி இருக்காங்க. பட் அவங்களோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி புலிக்குட்டியாவே மாறிடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் மாறிடுறீங்களா? பேசி முடிச்சிடலாமா? ஆல் தி பெஸ்ட். தாய் மண்ணுக்கும் தமிழ் அன்னைக்கும் என் முதற்கண் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோனித்யஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு பிரிவு ஜெயராம் பப்ளிக் பள்ளியில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது மரங்களை வெட்டுவதால் ஏற்படும் தீமைகள் பற்றி பேசப் போகிறேன். மரங்கள் உலகின் சுவாசம் போன்றது. சுவாசம் மனித உடலுக்கு உயிர் போன்றது. அவ்வாறே மரங்கள் உலகுக்கு உயிர் போன்றது. மரங்களை வெட்டுவதால் கரியமிலவாயு அதிகரித்து புவி வெப்பமடைகிறது. காலநிலை மாற்றம் உண்டாகிறது. இதனால் நீர்வளம் குறைந்து மழைவளம் குன்றும். நிலங்கள் வெடித்து வறட்சி ஏற்படும். விவசாயம் பாதிக்கப்படும். உணவின்றி மனிதர்களாகிய நாம் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிடும். மண்ணை இறுக்கி பற்றி பிடிக்க மரங்கள் இல்லாமல் போயின். இதனால் மண்சரிவு ஏற்படும். நிலச்சரிவு ஏற்படுதலையும் வெள்ளம் ஏற்படுதலையும் கண்கூடாக காணலாம். உலகத்தில் வெப்பம் அதிகரித்ததால் துருவ பகுதிகளில் பனிச்சரிவு உண்டாகிறது. பனிமலை உலகி கடல் மட்டம் பெருகுகிறது. காடுகளில் இருக்கும் மரங்களை வெட்டுவதால் பல உயிரினங்கள் வாழ்விடம் அளிக்கப்படுகிறது. நமது தலைநகரம் தில்லி காற்று மாசுபடுதலால் மோசமான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. மரங்களை வளர்ப்போம், பூமியை பாதுகாப்போம். நன்றி. நித்யஸ்ரீ சூப்பராகவே வந்து அவங்களோட டாப்பிக்கை வந்து நமக்கு தெளிவாக அழகாக உச்சரிப்புகளோட சொல்லிட்டாங்க. கூட யார் வந்திருக்கா? தாத்தா. கூப்பிடுங்க உங்கள் தாத்தாவை. ஒரே குடும்பத்தில் பல பேச்சாளர்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. சொல்லுங்கள், எப்படி உங்கள் பேத்தி பண்ணியிருக்காங்க? நல்லா பேசிக்கிறாங்க. இவங்களுக்கும் நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்களா? இல்லை நான் தான் சொல்லி கொடுத்தேன். இவங்க வந்து இங்கே ஜெயராம் காலேஜ் பக்கத்தில் இருக்கிறேன். நான் அம்மா வீட்டு காலனியில் இருக்கிறேன். ஆனால் பிள்ளைங்க நல்லா பேசுதுங்க. தூரமாக இருந்தாலும் தாத்தா தான் இன்ஸ்பிரேஷன். என்னன்னா வந்து ஒரே குடும்பம். நாங்கள் எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கோம். தாத்தா, அப்பா, அம்மா எல்லாருமே, அண்ணன், தம்பி எல்லாருமே ஒட்டுக்காக தான் இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரே ஸ்டாண்டர்டு. இவங்களும் என்னோட சண்ணும் வந்து ஒரு பேர் ஒரே ஸ்டாண்டர்ட் தான். 2 பேர்த்துக்குள்ள எப்பயுமே போட்டி இருக்கும். யார் பேசுறது, யார் முன்னாடி பண்ணுறதுன்னு அப்படியே வீட்டில் அவங்களுக்குள்ளே போட்டி தான். அதெல்லாம் ஒரே ஸ்டாண்டர்டு, வெவ்வேறு செக்ஷன் மட்டும்தான். ஒரே ஸ்கூல் தான், ஒரே ஜெயராம். படிப்பில் மட்டும் நாங்கள் போட்டி போடல, எந்த காம்படிஷனாக இருந்தாலும் நாங்கள் மோதி பார்த்துருவோம்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே 2 பேர் ஃபைட் பண்ணிருக்காங்க. ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம கூட முயற்சியே வெற்றி அப்படின்னு பேசி நான் தான் வந்து ஜெயிக்க போறேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்ற மாதிரி கலைசெல்வி வந்திருக்காங்க. பேசிடலாமா? சூப்பரா பேசிடலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலைசெல்வி. நான் 6ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். இன்று நாம் பேச போகும் தலைப்பு முயற்சியே வெற்றி. வெற்றி என்றால் யாருக்கும் எளிதில் கிடைக்காது. அதற்கு பின்னால் எப்போதும் இருக்கும் ஒன்றே முயற்சி. முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை. ஒரு விதை முளைக்க வேண்டுமென்றால் அது மண்ணில் புதைய வேண்டுமே, அதுபோல நம்முடைய கனவுகளும் முயற்சியின் மூலம்தான் வளர்கின்றன. எங்கள் பாரதியார் சொன்னார், தொடர்ந்த முயற்சியால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர் சொன்னது நம்மை ஊக்கப்படுத்தும் ஒரு உண்மை. வெற்றி பெற்ற எல்லா மக்களும் ஒரு முறையாவது தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் தோல்வியால் மனமுடையாமல் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுகிறார்கள். எடுத்துக்காட்டாக எடிசன் பலமுறை தோல்வியடைந்த பின்புதான் மின் விளக்கை கண்டுபிடித்தார். நமது குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் அவரின் தொடர்ந்த முயற்சியால் தான் ஏவுகணைகளை கண்டுபிடித்தார். முயற்சி தளராது, உழைத்திடின் முடிவு தளராது என்பது பழமொழி. கனவு என்பது எளிதில் காணலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது முயற்சினால்தான் முடியும். நம் வாழ்க்கையிலும் ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் நாம் நின்றுவிடக்கூடாது. ஓடிக்கொண்டிருக்கும் மாற்றை யாராலும் தடுக்க முடியாததைப் போல முயற்சி செய்த மனிதனை யாராலும் நிறுத்த முடியாது. எனவே நண்பர்களே, வெற்றியை விரும்புகிறீர்களா? தோல்வியை கண்டு கவலைப்படாதீர்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். முயற்சிக்கும் போது தோல்வி வந்தால் மனமுடையக்கூடாது. ஒரு தோல்வி என்பது புதிய அனுபவம், புதிய பாடம். தோல்வி இல்லாமல் கிடைக்கும் வெற்றியின் மதிப்பை உணர முடியாது. நாம் நடக்க கற்றுக்கொண்ட போது பல முறை விழுந்தோம் அல்லவா? அதுபோல வாழ்க்கையிலும் வெற்றி பெற முயற்சிக்கும் போது சில தடைகள் வரும். ஆனால் தொடர்ந்து முயன்றால் நிச்சயமாக நாம் உயர்வோம். முடிவாக, முயற்சி இல்லாமல் கிடைக்கும் வெற்றி நிலைத்திருக்காது. ஆனால் தொடர்ந்து முயன்றால் தோல்வி கூட நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லும். முயற்சி என்பது மந்திரம் அல்ல, ஆனால் அதை தொடர்ந்து செய்தால் வெற்றி என்னும் அதிசயம் நடக்கும். முயற்சி செய்பவரை யாராலும் தோற்கடிக்க முடியாது. வெற்றி நிச்சயம், முயற்சியே வெற்றி. நன்றி, வணக்கம். கலைசெல்வியோட இன்றைய முயற்சி நாளைக்கு ரொம்ப பெரிய வெற்றியா மாறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப அழகா வெற்றியை பத்தி பேசிட்டீங்க கலைசெல்வி. உங்க கூட யார் வந்திருக்கா? அம்மா. வாங்க, நீங்க சொல்லுங்க மேம். கலைசெல்வி எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப நல்லா பண்ணாங்க மேம். வர வரைக்கும் பயந்துகிட்டே இருந்தாங்க, இப்போ நல்லா தான் பேசினாங்க. எத்தனை வருஷமா இவங்க வந்து பேச்சு போட்டியிலலாம் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்டா மேம்? ஸ்கூல்ல கூட இது வரைக்கும் ஒன் டைம் பண்ணியிருக்காங்க, இப்போ ஸ்டேஜில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்க. பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில பண்ற மாதிரியோ இல்லை செகண்ட் டைம் அவங்க லைஃப்லயே வந்து பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் தெரியல. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, போல்டா, ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா நாளைக்கு நீங்க ரொம்ப பெரிய வெற்றியை சந்திக்க போறீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ் வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். இதுல அடுத்ததான் நம்ம கூட ஜெய்ஷ் வந்திருக்காரு. உங்க பேருக்கு என்ன அர்த்தம்? வெற்றி. வெற்றி. பெரிய வெற்றியாளரா வர போறீங்க இல்லையா? யார் இந்த பேரை வச்சா உங்களுக்கு? எங்க அம்மா அப்பா. அம்மா அப்பா வச்சாங்களா? அம்மா வச்சாங்களா, அப்பா வச்சாங்களா? கேட்டது இல்லையா? ஓகே, என்ன டாபிக் பேச போறீங்க? இயற்கை. இயற்கை. ஆல் தி பெஸ்ட் மா. இங்குள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சாஜேஷ். நான் 7ஆம் வகுப்பு இ பிரிவில் ஜெயராம் பப்ளிக் மேல்நிலை பள்ளியில் படித்து வருகின்றேன். இப்பொழுது நான் கூறப்போகும் தலைப்பின் பெயர் இயற்கை. நம் உலகம் மற்ற கிரகத்தை விட சிறந்து விளங்குகிறது. அதற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் உயிரினங்கள். நம் உலகத்தை தவிர மற்ற கிரகத்தில் ஏதாவது ஒரு உயிருள்ள ஜீவன் இருக்கிறதா என்று கூறுங்கள். இல்லை. ஏனென்றால் நம் உலகத்தில்தான் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய 5 பூதங்களும் உள்ளன. இவை அனைத்தும் இயற்கை என்ற ஒரே இனத்தைச் சேர்ந்தது. அப்படிப்பட்ட இயற்கை பற்றியே நான் பேச வந்துள்ளேன். ஒரு விஞ்ஞானியாக ஆகுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. எவ்வளவு படிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட விஞ்ஞானிய இயற்கையை ஆராயும் அளவுக்கு சாதனை படித்தது இயற்கை. இயற்கை தான் நம்மை வாழ வைப்பது. 5 அறிவு கொண்ட உயிரினங்களே இயற்கையோடு சேர்ந்து வாழும் பொழுது அதை விட அதிக அறிவு கொண்ட மனிதர்களான நாம் ஏன் இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடாது என்று கேட்டுக்கிறேன். நாமும் இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஷ் ரொம்ப அழகாவே எல்லார் முன்னாடியும் ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. இயற்கையோட சேர்ந்து நம்ம ஏன் வாழக்கூடாது? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இயற்கையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம பாரம்பரியமான உணவுகள் எடுத்துக்கிறோம். ஆனா அதே அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், நம்ம இயற்கையை எவ்வளவு பாதிக்கிறோம் அப்படின்னு நமக்கு நாமே கேள்வியை கேட்டோம்னா அதுக்கான விடை நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்க கூட யார் வந்திருக்கா? அம்மா. ஓகே, வாங்க ஜெய்ஷ் அம்மா. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எத்தனை நாளா ட்ரைனிங் கொடுத்தீங்க அவருக்கு இதுக்கு? ஆக்சுவலாக அவரே எல்லா பாயிண்ட்ஸும் அவரே தான் நோட் பண்ணிட்டாரு. ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணாங்க, மேம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா பாயிண்ட்ஸுமே அவரே எல்லாமே இது பண்ணிட்டாரு. கடைசியாக உங்ககிட்ட சொல்லி மட்டும் காமிச்சிட்டாரா? அது இங்கே வந்து சில பாயிண்ட்ஸ், ஏன்னா இவரோட பாயிண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து வந்தவங்க எல்லாம் சொல்லி, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து மாற்றுறது. பாத்தீங்களா, ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அதை நான் சொல்ல மாட்டேன், நான் புதுசா சொல்லுவேன்னு சொல்லி ஆன் தி ஸ்பாட் ரெடி பண்ணிருக்காரு. பாயிண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. திருப்பி நான் அதையே ரிப்பீட் பண்ணக்கூடாது, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு இப்போ உட்காந்து இது எல்லாமே மாற்றி எழுதுனது. ரொம்ப பிரில்லியன்ட். அப்படியே உட்காந்து ஆன் தி ஸ்பாட்ல எழுதிட்டீங்க. கங்க்ராட்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஒவ்வொருத்தருமே அவங்களோட திறமைகளை ரொம்ப அழகாக அவங்க எடுத்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி உச்சரிப்புகளாகட்டும், அந்த அவங்க
தலைப்புக்கான கருத்துக்களோட ஆழமாகட்டும் எல்லாத்தையுமே அவ்வளோ கிளியராக பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததான் நம்ம கூட இனியன் இருக்காரு. என்ன டாபிக் பேச போறீங்க? திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் பத்தி பேசிக்கலாமா? பேசுகிறேன். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திருப்பூர் குமரன். நான் சுதந்திர போராட்டத்தின் போது எவ்வாறு போராடினேன் என்று பேசப் போகிறேன். முதலில் பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், வந்தே மாதரம், பாரதமே எங்கள் தாய்நாடு, சுதந்திரமே எங்கள் உயிர் மூச்சு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, கொள்ளையடிக்கும் வெள்ளையனே வெளியேறு. இமயம் முதல் குமரி வரை இருக்கும் எங்கள் மக்கள் கொதித்து எழுந்து விட்டார்கள். வீட்டில் பதுங்கி கிடக்க நாங்கள் என்ன கோழைகளா? என் உயிரே போனாலும் இக்கொடியினை கீழே போட மாட்டேன். கொள்கையுடன் கொடி பிடிக்கும் நாங்கள் உங்கள் தடியடிக்கா பயந்து விடுவோம். இந்த உடலுக்கு கண்கள் 2, கைகள் 2, கால்கள் 2 என கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் 1 என கொடுத்ததை நினைத்து நான் வருந்துகிறேன். உயிரை மட்டும் பலமாக கொடுத்திருந்தால் உன்னை விரட்டி அடிக்க மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பேன். என் கையில் இருக்கும் கொடி சாதாரண கொடி அல்ல, என் தேச தந்தை மகாத்மா காந்தி பிடித்த கொடி. என் உயிரே போனாலும் இக்கொடியை கீழே போட மாட்டேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். நன்றி. கொடிக்காத்த குமரன் இனியன் ரொம்பவே அழகாக பேசினாரு. இங்கே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நம்ம 5 ரோட்ஸில் இந்த மேம்பாலம்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து கொடிக்காத்த குமரனோட ஸ்டாச்சு தான் இருந்தது. இது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியல. பழைய சேலம் பிக்சர்ஸ் ஏதாவது இருந்தால் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க, இந்த மாதிரியான நினைவு சின்னங்கள்லாம் நம்மளோட சேலத்தில் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. உங்கள் கூட யார் வந்திருக்கா? ஆமாம், கூப்பிடுங்க அம்மாவை. வாங்க. வெரி குட். இவன் தான் வந்து அம்மா வாங்க அப்படின்னு அழகாக கூப்பிட்டுருக்காரு. சொல்லுங்கள் மேம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் மேம். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் படிக்கும்போது ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. என் பையனுக்கு இந்த வாய்ப்பு SS வருமா உங்கள் மூலமாக எனக்கு கிடைச்சிங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இது ரொம்ப நல்லா பேசினா அவனாவே நான் இந்த கொடிக்காத்த குமரன் நானாவே எடுத்துக்கிறேன், நானே இதை ப்ரிப்பேர் பண்ணி நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். இன்னும் மட்டும் பையன் வந்து ஸ்கூலில் மட்டும்தான் ஸ்டேஜ் ஏறி இது பண்ணிகிட்டு இருந்தான். அதில் எல்லாமே ஃபஸ்ட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இப்போ நம்ம SS வர்மா மூலமா மேடை வந்ததும் கொஞ்சம் பதட்டப்பட்டான்னு நினைக்கிறேன். ஆனாலுமே நல்லா பண்ணிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ஸ்கூலில் இந்த மாதிரி நிறைய ஸ்பீச்லாம் காம்படிஷன் போயிருக்கீங்களா மேம்? இல்லை மேம், நான் எதுவும் அதான் எனக்கு கிடைக்காத வாய்ப்பு என் பையனுக்கு கிடச்சிருக்கு. அது ரொம்ப எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதேமாரி மேலும் மேலும் என் பையன் வரணும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஸோ பாப்பாவும் நெக்ஸ்ட் வீக்கு சண்டேல ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. சரி, அவளுக்கு வந்து ஒரு சில வார்த்தை வாயில் வராது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிடலாமா? ஓகேடா, தேங்க்யூ. SS வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். நம்மளோட சேலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம SS வர்மா சேனலில் தான் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடச்சிருக்கு. நிறைய குழந்தைங்க இதுதான் வந்து டிவியில் பேசுறது தடவை அப்படின்னு அந்த குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களோட திறமையை நீங்களும் நம்ம SS வர்மா தொலைக்காட்சியில் கலந்துக்கிட்டு நிரூபிக்கலாம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக கதிரவன் இருக்காங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறீங்க? போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி பேச வந்துள்ளேன். வந்ததுல இருந்தே ரொம்ப எனர்ஜியா ஒரு மாதிரி ஜாலியா இருக்காரு. அதே மாதிரி ஜாலியா பேசிடலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். பேச்சு போட்டிக்கு வந்ததோர் அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதோர் தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதோர் விருந்து. நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரவள் நின்ற நடுவர் அவர்களையும் வணங்கி மற்றும் அவ்வையோர் அனைவரையும் வணங்கி பேசுகிறேன் என் தலைப்பில் இறங்கி. போதையின் பாதை வேண்டாமே, மீளாத துயரத்தை தந்திடுமே, தீய போதை தீராத நோய்களை தந்திடுமே. நான் இப்பொழுது போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பேச வந்துள்ளேன். உலகில் எதிர்கொள்ள வேண்டிய முக்கிய பிரச்சனை மக்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகுவதாகும். போதை பழக்கம் மனித வாழ்வை சிதைத்து தண்ணி, குடும்பம், சமூகம் என அனைத்தையும் சீரழிக்கும். இந்த போதை பழக்கம் இத்துடன் விடாமல் அடுத்த தலைமுறைக்கு குறிவைத்து பரவும் தமிழ்நாட்டை கேள்விக்குறியாக ஆக்கி வருகிறது. போதை 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 இது மரணத்தின் பாதை. போதை மரணத்தை தரும் மாய வலை. முதலில் ஒரு சிறு ஆர்வம், பின் அதுவே பழக்கம். ஆனால்
அதுவே போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் காரணமாகும். வாழ்க்கை என்ற பூந்தோட்டம், போதையால் என்று போராட்டம் என்ற வரிகளுக்கு ஏற்ப போதை பழக்கம் ஒருவரை மட்டும் பாதிப்பதல்ல, சங்கிலி தொடர் போல குடும்பம், சமுதாயம் போன்ற அனைத்தையும் சீரழிக்கின்றன. அது மட்டுமா, இப்பொழுது பள்ளி மாணவர்களும் போதைக்கு அடிமையாகின்றன. எப்படி தெரியுமா? 2 கட்டாம் வயசுல தான் துண்டாட வருவாங்க, நெட்டத்துல நிக்க வச்சு விரட்ட வேணுங்க, அவங்கள நெட்டத்துல நிக்க வச்சு விரட்ட வேணுங்க. 2 கட்டாம் வயசுல தான் துண்டாட வருவாங்க, நெட்டத்துல நிக்க வச்சு விரட்ட வேணுங்க, அவங்கள நெட்டத்துல நிக்க வச்சு விரட்ட வேணுங்க. வாய கட்டி வவுத்த கட்டி படிக்க அனுப்புறாங்க, கெட்ட சகம் வாசம் விட்டு கெட்டிக்காரரா வாங்க, நீங்க கெட்ட சகம் வாசம் விட்டு கெட்டிக்காரரா வாங்க. போதை நாம் காசு கொடுத்து வாங்கும் வேதனை. போதை பழக்கத்தினால் இதய நோய், நரம்பு மண்டல குறைபாட்டுகள், பதட்டம், சோம்பல், மனநல பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மேலும் இது திருட்டு, வன்முறை போன்ற குற்ற செயல்களுக்கு, கல்வியின்மை, வேளாண்மை மற்றும் குடும்ப பொருளாதார செயல்பாடுகளுக்கு நெருக்கடி படுகின்றன. அது மட்டுமா, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றன. இத்துடன் முடிச்சுக்கொண்டு நன்றி என மூவெழுத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கதிரவன் ரொம்ப அழகாவே அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு மட்டும் இல்லாம எந்தெந்த இடத்துல அந்த அழுத்தங்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவ்வளோ அழகாவே பேசி முடிச்சிங்க. அந்த பாட்டு யார் எழுதி கொடுத்தா? நானே எழுதியிருக்கேன். மாவட்ட லெவலில் நான் பாட்டு போட்டியில் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். சூப்பர்மா, மாவட்ட லெவலில் பாட்டு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். லிரிக்ஸ் எல்லாமே நீங்களே எழுதிக்கிறீங்களா? நானே எழுதிக்குவேன், அப்பாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. கூப்பிடுங்க உங்க அம்மாவையும் அப்பாவையும். அம்மா, அப்பா, தம்பி 3 பேர் வாங்க. மேம் சொல்லுங்க, கதிரவன் வந்து சூப்பரா அவரே லிரிக்ஸ்லாம் எழுதி பாட்டெல்லாம் பாடி ரொம்ப அழகா பண்றாரு. இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவனோட டேலண்ட்டுங்க. அவனுக்கே அது மாதிரி நிறைய டேலண்ட் அவனுக்கே இருக்குது. நான் எங்ககிட்ட எந்த உதவியுமே கேட்க மாட்டான். அவனே எழுதி அவனே ப்ரிப்பேர் பண்ணி அவனே பண்ணிடுவான். நாங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல, அவனே வந்து பண்ணிடுவான். அந்த டேலண்ட் அவனுக்கு இருக்குது. சூப்பர் மேம். சார் சொல்லுங்க, நீங்களும் வந்து பாட்டு எழுத ஹெல்ப்லாம் பண்ணுவீங்கன்னு கதிரவன் சொன்னாரு. எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவீங்க? எப்போலேருந்து உங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்கு? எனக்கு டேலண்ட்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க மேடம். அவருக்கு டேலண்ட் இருக்குது, அதை கேட்பார். ஒரு அப்பா அம்மாவாக இருந்து என்ன செய்யணுமோ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது பேக் போன்ஸாக நின்று நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லையா? ரொம்ப சூப்பராக பேசினது மட்டும் இல்லை, பாடினதுமே ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்கள் தம்பிக்கும் சொல்லி தந்துட்டு இருக்கீங்களா என்ன? அவனும் பேசுவீங்களா? ஒரு 2 வார்த்தை பேசுறீங்களா? மனப்பாடமா வேணாம், ஜாலியாக பேசுறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்களும் உங்கள் அண்ணாவை பார்த்து உங்கள் அண்ணா மாதிரி இல்லை, உங்கள் அண்ணாவோட சூப்பராக பேசணும். ஓகேயா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். பேசலாம் சார். பேச்சாளர் கலந்து கொள்ள வந்திருக்கும் விதைகளுக்கும் அந்த விதைகளை விருட்சமாக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விதைகளுக்கு வாய்ப்பளித்த SS மர்மா நிறுவனத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க மேடம். நன்றிங்க சார். இப்போ புரியுது சார், கதிரவன் வந்து ஏன் இந்த அளவுக்கு பேசுறாருன்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் எதுவும் பண்ணலன்றீங்க, ஆனால் உங்ககிட்ட இருந்தா வந்திருக்கு உங்க பையனுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நன்றி. அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக ஹர்ஷிதா இருக்காங்க. என்ன டாபிக் பேச போறீங்க? உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள். சூப்பரா பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட் ஹர்ஷிதா. இலக்கு தெளிவானால் பாதை புலப்படும், நம் பயணம் சுகப்படும். நம்மை பிரிக்கின்ற சாதிகளுள்ளை, நிமத பேதங்களுள்ளை, நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளை. தமிழில் கிறங்கி அவையோரை வணங்கி பேசப் போகிறேன் எனது உரையை துவங்கி. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள். வாழ்க்கை என்பதோர் பூந்தோட்டம், அதில் போதையால் இன்று பெறும் போராட்டம். தன்னிலை மறந்து விடியலை நோக்கி போராட வேண்டிய கண்கள் காத்திருக்கு வாழ்வின் முடிவை எண்ணி. ஹே போதை பொருளே, நீ தன்னிலை மறக்கச் செய்வதிலும் தன் மானம் மறக்கச் செய்வதிலும் தடை மாறி செல்லச் செய்வதிலும் வல்லவன் அல்லவா? மரணத்தை வரவழைப்பதில் நீ ஒன்றும் கஞ்சன் அல்ல. அன்பின் மேல் போதை கொண்டால் ஆயுள் கூடும், போதை மேல் அன்பு கொண்டால் அழிவுதான் கூடும். இன்று இந்தியாவில்
பல கோடிக்கும் மேலானோர் அற்ப சுகத்திற்காக தன்னை கெடுத்து தன் குடும்பத்தை சீரழித்து தன் வாழ்க்கையே இழக்கின்றார்கள். போதை தருவதாக நினைக்கும் அற்ப சுகம் கடைசியில் அழிவில் தான் கொண்டு செல்கின்றது என்பதை அவர்கள் அறிவதில்லை. செல்வங்களுள் சிறந்த செல்வமாக கருதப்படுவது அறிவு செல்வம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அறிவு செல்வம் தான் நன்மை, தீமை, குற்றம் இவற்றையெல்லாம் நமக்கு பகுத்துணர உதவி செய்கின்றது. போதை முதலில் நம்முடைய அறிவை மயக்குகின்றது, பின்னர் நாளடைவில் அதுவே நம்முடைய அறிவை கெடுத்தும் விடுகின்றது. செய்யத்தக்கது இது, செய்யத்தகாதது இது என்று பகுத்துணரும் திறனையும் நாம் இழந்துவிட்டால் மாலும் இல்லாத கப்பல் போல நம்முடைய வாழ்க்கை நெறிகெட்டொழியும். மது, கஞ்சா, போதைப்பாக்கு, பிரவுன் சுகர் என்ற போதை பொருட்களின் பட்டியல் மிக நீளமானது. சாராயம் குடிப்பவனும் விஷம் குடிப்பவனும் வெவ்வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். பாவிப்பயலே கொஞ்சம் கேரடா, பாலூட்டி வளர்த்த நானும் தாயடா, பற்றி எரிதந்தன் வைரடா, மது கல்லை மறந்து நீயும் வாரடா. கள்ளு குடி உன் குடியை கெடுத்திடும், கடன் காரனாக உன்னை மாற்றிடும், கண்ட கண்ட பழக்கமெல்லாம் கற்றுக் கொடுத்திடும், கடைசியில் கட்டையிலேயே கொண்டு போய் சேர்த்திடும் என்று ஒவ்வொரு தாயும் மனக்குமுறலில் வேதனைப்பட்டு வருகின்றார்கள். நண்பன் என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு கண்ட கண்ட பழக்கமெல்லாம் கற்றுக் கொடுப்பவர்களின் இனம் கண்டு விலகி இருப்பதே அறிவுடைமையாகும். நம்முடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மது பழக்கத்தால் வேதனைப்பட்டு வந்தால் அவர்களை மீட்டெடுக்கவே முயற்சி செய்ய வேண்டும். மாறாக நாமும் அந்த கழிவு நீரை குடிக்கக்கூடாது. நம்முடைய உடல் நலத்தை சீரழித்து நம் குடும்பத்தை நடுத்தெருவில் நிற்க வைக்கும் போதை பழக்கத்தையும் மது பழக்கத்தையும் அனைவரும் விட்டொழிய வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாகும். உண்மை மட்டுமே சரியானது, அதன் உயர்வே என்றும் வரமானது. போதையின் இன்பம் கீழானது, அதனை மாற்றும் முறையே சரியானது. முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம், அதுவே என்றும் என் வழக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அரங்கமே அதிர்ற அளவுக்கு கடைசி வரைக்கும் ஹர்ஷிதா என்ன பேசுறாங்க அப்படின்னு எல்லாரும் ஹர்ஷிதாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ரொம்ப சூப்பரா, அதுவும் அந்த ஏற்ற இறக்கங்களை தாண்டி அந்த அழுத்தங்கள், அந்த உச்சரிப்பெல்லாம் வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க ஹர்ஷிதா. உங்க கூட யார் வந்திருக்கா? அப்பா, அம்மா, தம்பி. வாங்க ஹர்ஷிதாவோட ஃபேமிலி, சொல்லுங்க உங்க பொண்ணை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க ரொம்ப எப்பயுமே நல்லா பண்ணுவாங்க. இப்போ ஸ்டேஜில் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை வருஷமா சார் இந்த மாதிரி பேச்சு போட்டி காம்படிஷன்லாம் போயிட்டு இருக்காங்க? பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட்ல இருந்து போயிட்டு இருக்காங்க. சொல்லுங்க மேம், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கு ஏத்த தாய் என்ற குரலுக்கு தகுந்த மாதிரி என் குழந்தை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக போயிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பேஸை தேடி நான் என்னோட சின்ன வயசுல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், அப்போ கிடைக்கல. பட் இந்த பேஸ் கொடுத்த எஸ்எஸ் வர்மா டிவிக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து நன்றி சொல்லிக்கிறோம். இந்த பேஸ் வந்துட்டு அவளுக்கு நிறைய ஃப்யூச்சர் கொடுக்குங்கிறதையும் எனக்கு சந்தேகம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் நினச்சிக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒரு பேச்சு போட்டியில் சார் சொன்னார், பாப்பாவுக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது, நீங்கள் இந்த சேனல் பார்த்துட்டு நீங்கள் போங்க, இந்த ஸ்பீச்சுக்கு போங்க அப்படின்னு. டெஃபினட்டாக நாங்கள் போகும்போது என்ன ஸ்பீச், என்ன டைட்டில் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. பட் இந்த சுச்சுவேஷனில் இது குழந்தைங்களுக்கு தேவையான விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டைட்டில் எடுத்து பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். இந்த சான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். நிஜமாவே அந்த டாபிக் வந்து எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு ஆழமாகவே நல்லா தெளிவாக பேசி முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர் என்ன? ஸ்ரீ ஹர்ஷவர்தன். ஸ்ரீ ஹர்ஷவர்தன். நீங்களும் வளர்ந்த மாதிரி அக்கா மாதிரி ஆக போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு என்ன ஆகணும்? எனக்கு தெரியலையே, நான் யோசிச்சு அப்புறம் சொல்கிறேன். தேங்க்யூ.